Hi students, இந்த வீடியோவில் நம்ம NCERT Class 8 Mathematicsல Exercise 13.1 அதில் problem number 6 பார்க்க போகிறோம். In a model ship, the mast is 9 cm high while the mast of the actual ship is 12 meter high. If the length of the ship is 28 meter, how long is the model ship? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஒரு மாடல் ஷிப் இருக்குது. ஒரு மாடல் ஷிப்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு ஷிப்போட ஒரு ஸ்மால் சைஸ், ஓகேவா? அதை அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மால் சைஸாக ட்ரா பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஒரு மாடல் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோட மாஸ்ட் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் மாஸ்ட். இதோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது. while the mast of the actual ship is 20 meter high. ஒரிஜினல் ஷிப் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் ஷிப்பில் அந்த மாஸ்ட் வந்து 28 மீட்டர் இருக்குது. if the length of the ship is 28 மீட்டர், அதாவது இந்த ஷிப்போட ஒரிஜினல் லென்த் வந்து 28 மீட்டர், how long is the model ship? ஸோ இந்த லென்த் வந்து 28 மீட்டர்னா மாடல் ஷிப்போட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12 மீட்டரை எவ்வளோவா ரெடியூஸ் பண்ணி ட்ரா பண்ணி மாடல் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டராக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மீட்டர் இருக்கிற ஆக்சுவல் ஷிப்போட மாஸ்ட் ஹைட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டராக ரெடியூஸ் பண்ணி மாடல் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரிஜினல் ஷிப்போட லென்த் வந்து 28 மீட்டர்னால் அப்போ லென்த்து, அதாவது மாடலோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கும், இதுதான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ ஒரு மாடல் ஷிப்போட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர், பட் ஆக்சுவலாக அது ஆக்சுவல் ஷிப்பில் வந்து 12 மீட்டர் இருக்குது. ஆக்சுவல் ஷிப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 28 மீட்டர்னால் அதை மாடலில் எவ்வளோவா ரெடியூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க, ஆர் மாடலில் எவ்வளோவா ரெடியூஸ் பண்ணி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இதை கம்பேர் பண்ண போகிறோம். எது அப்படின்னா மாடல் ஒன்று, ஆக்சுவல் ஒன்று. நான் மாடல் ஷிப்போட டைமென்ஷன் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவல் ஷிப்போட டைமென்ஷன் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். மாஸ்ட் ஹைட் வந்து மாடலுக்கு எவ்வளோ 9 சென்டிமீட்டர், ஆக்சுவலாக எவ்வளோ 12 மீட்டர். லென்த் ஆஃப் த ஷிப் அது மாடலுக்கு எவ்வளோ அது நமக்கு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. ஸோ அதுனா கொஷின் மார்க் போட்டிருக்கேன். ஆக்சுவல் ஷிப்போட லென்த் எவ்வளோ 28 மீட்டர். இப்போது மாடல் ஷிப்போ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அப்போ இந்த டேட்டா x1, இந்த டேட்டா x2. ஆக்சுவல் ஷிப் வந்து நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டதால் இந்த டேட்டா y1, இந்த டேட்டா y2. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டேட்டா தெரியும். ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் ஷிப்புக்கும் தெரியும், ஆக்சுவல் ஷிப்புக்கும் தெரியும். லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் ஷிப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதை மாடல் ஷிப்பாக மேக் பண்ணும்போது அந்த லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், as the height of the ship decreases, the length also decreased in the same proportion. இங்கே பாருங்கள், மாஸ்ட் ஹைட் வந்து 12 மீட்டர்லேருந்து எவ்வளோ நமக்கு டிக்ரீஸ் பண்ணி மாடல் மேக் பண்ணியிருக்காங்க, 9 சென்டிமீட்டராக மேக் பண்ணியிருக்காங்க. 9 சென்டிமீட்டராக டிக்ரீஸ் பண்ணி அந்த மாடல் மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்சுவல் லென்த் வந்து 28 மீட்டர்னால் அதே ரேஷியோவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, லென்த் ஆஃப் த ஷிப், அதாவது மாடல் ஷிப்பையும் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவல் ஷிப் 28 மீட்டர்னால் மாடல் ஷிப்பை ஹைட் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு தான் லென்த்தையும் டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து அது மாடல் வந்து கரெக்டாக இருக்கும். ஆஸ் த ஹைட் ஆஃப் த ஷிப் டிக்ரீசஸ், the length also decreased in the same proportion. ஸோ இதை வந்து ஒரு ப்ரொப்போர்ஷனில் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதையும் அந்த சேம் ப்ரொப்போர்ஷனில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, லென்த்தையும் டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். x1/y1 = x2/y2. இதில் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணினாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். x1க்கு பதிலாக நான் 9 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், டிவைடட் பை y1க்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு x2க்கு பதிலாக நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் x2வே போட்டேன். y2க்கு பதிலாக 28 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த x2 தான் நமக்கு தேவை.
இந்த 28 நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ உங்கள் டிவிஷனில் இருக்கிற 28 இங்கே வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ 9/12 வந்து ஆல்ரெடி இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த 28 அந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 9/12 into 28. ஸோ இந்த சைடு x2 as it is இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். இப்போ நான் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 3s are 9, 4 3s are 12. 28ஐயும் 4ஐயும் நம்ம டேரெக்டாக 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 7 4s are 28. இப்போது x2 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 7 ஈக்குவல் டு x2 அப்படின்னு வரும். ஸோ இப்போது 3 7s are என்ன வரும் 21. அப்போது hence the length of the model ship அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 centimeter. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க. எந்த ப்ராப்ளத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க, இன்னொரு ரேஷியோ தான் கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஹைட்டு ஆக்சுவல் ஷிப்போட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, மாடலோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுக்குமே வந்து நமக்கு இந்த ஒரு ரேஷியோ தெரியும். இப்போ ஆக்சுவல் ஷிப்போட லென்த்து கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் மாடல் ஷிப்போட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரிஜினல் ஷிப்போட லென்த் கொடுத்துட்டு மாடல் ஷிப்போட லென்த் கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு லென்த் ஒரு ரேஷியோ தெரியுன்றதால அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இது ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஹைட்டு வந்து ரெடியூஸ் பண்ணும்போது லென்த்துமே ரெடியூஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தெரியாத வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.